தாவேக இரண்டாம் கட்ட உறுப்பினர் சேர்க்கை துவங்க இருக்கும் நிலையில் கோள்கள் தலைவர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் மரியாதை செலுத்தி வருகிறார். தாவேக இரண்டாம் கட்ட உறுப்பினர் சேர்க்கை துவங்க இருக்கும் நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தி வருகிறார். முன்னதாக தாவேகாவின் புதிய செயலியை அறிமுகம் செய்து வைத்தார் விஜய். தாவேக இரண்டாம் கட்ட உறுப்பினர் சேர்க்கை துவங்க இருக்கும் நிலையில் கொள்கை தலைவர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் மரியாதை செலுத்தி வருகிறார். தமிழக வெற்றிக் கழக இரண்டாம் கட்ட உறுப்பினர் சேர்க்கை துவங்க இருக்கும் நிலையில் கொள்கை தலைவர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் மரியாதை செலுத்தினார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். வணக்கம் யுவராஜ், உங்களிடம் இருக்கும். இந்த செயலியானது அறிமுகப்படுத்தப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தது. ஆனால் சில பல தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த செயலி முழுவதுமாக முடியவில்லை என்று அவர்களுடைய தரப்பிலிருந்து அந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்போது இந்த செயலியானது முழுவதுமாக முடிவடைந்து வாக்காளர்களுடைய அந்த தரவுகளை சரிபார்க்கவும், அதே போன்று வாக்காளர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதற்காக வாக்காளர்களுடைய அந்த தரவுகளையும் இதில் பதிவேற்றம் செய்வதற்காக பிரத்யேகமாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு தகவலானது வெளியாகியிருந்தது. முன்னதாக இணையம் மூலமாக தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டிருந்தது. அதே போன்று வாட்ஸ்அப் மூலமாகவும் சேர்க்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த செயலி மூலமாக நேரடியாகவே உறுப்பினராக இந்த தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்து கொள்ளலாம் என்ற அந்த ஒரு தகவலும் இந்த செயலி மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பனையூரில் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் கட்ட உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வும், அதே போன்று மைடிடிகே என்ற அந்த செயலியை அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த ஒரு நிகழ்வும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கின்றது. முன்னதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களான இந்த ஐவருடைய அந்த மார்பளவு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்ட விஜய் தற்போது இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இந்த அரங்கிற்கு உள்ளே சென்றிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.